ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்போவுமேங்க பல நேரங்களில் வந்து சரியான சமயத்தில் நம்ம சரிவர முடிவெடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ரிசல்ட்டுகள் வந்து சாதகமாக இருக்காதுங்க, பாதகமாகவே அமைஞ்சு விடுங்க. நிறைய பேர் அதை கண்கூட பார்த்துருக்கோம். சரிங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் எடுத்துட்டிங்கன்னா தனிப்பட்ட முறையில் வந்து அல்லது தொழில் நிமித்தமாகவோ முடிவுகள் வந்து நம்ம எடுக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது இல்லைங்களா? முடிவு எடுக்கிறத வந்து தள்ளி போடலாங்க, ஆனால் பெரும்பாலும் தவிர்க்க முடியாத ஒன்று தானே. எப்படியும் நம்ம முடிவு எடுத்து தான் ஆகணும். அதனால் முடிவெடுக்கிறதுக்கு தயங்குவதற்கு வந்து பல காரணங்கள் இருக்கலாங்க. பெரும்பாலும் வந்து இயல்பான பயம் இருக்கும். முடிவெடுத்த ஒரு வேளை தோற்று போயிடுவோமோ, தோல்வியில் முடியுமோ, காலதாமதமாகி பணம் நேரம் விரயம் ஆகுமோ, மற்றவங்க என்ன கூறுவாங்களோ அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு நம்மளுக்கே நம்ம தடைக்கல்ல போட்டுக்குவோங்க. அந்த மாதிரியெல்லாம் முடிவெடுக்கிறதுல அச்சம், தயக்கம் எல்லாமே பலருக்கும் இருக்குங்க. சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதை பற்றி, எதுக்காக, எந்த வகையில் முடிவெடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி முழுசாக வந்து புரிஞ்சிக்காமல் இருக்கிறதும் அந்த தயக்கத்துக்கு காரணமாக இருக்குங்க. ஒருவர் வந்து முடிவெடுக்க தயங்கினாலோ அல்லது பயந்தாலோ பெரும்பாலும் குறை வந்து யார்கிட்ட இருக்குன்னு யோசிங்க, அவங்கக்கிட்ட தானே இருக்குன்னு புரிஞ்சுக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு செயலை செய்கிறதுக்கு முடிவெடுக்க வேண்டிய தருணத்தில் முடிவெடுக்காமல் காலமும் நேரமும் குறிப்பிட்ட சூழ்நிலையும் காத்து கொண்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது நடக்க போகிறது இல்லை. அந்த செயலை வேற ஒருத்தர் கூட செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து எதுக்குமே வந்து முதல்ல வந்து என்ன நம்ம தாழ்வு மனப்பான்மையிலேருந்து வெளியில் வரணும். அடுத்து வந்து தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும். அதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு இன்மையை வந்து தகர்த்து எறியணுங்க. எதுல இருந்தும் நம்மளை இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணக்கூடாதுங்க. இப்போ நம்ம ஒரு தொழிலே செய்ய போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது சம்மந்தமாக விவரம்லாம் நம்ம சேகரிக்கணும் இல்லைங்களா? அதை பற்றியெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கணும். புதுசாக என்னென்ன இருக்குது அப்டேட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். அதே மாதிரி நாட்டில் என்ன நடக்குது அதெல்லாம் வந்து அதுக்கு தேவைக்கேற்ப நாம்ளும் பழகி கொள்ளணுங்க. அப்போ தான் முடிவு எடுத்தால் எந்த முடிவுனால எந்த ரிசல்ட் வரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சு ஆராய முடியும். அப்படி ஆராய்ஞ்சு தேவைப்பட்டால் அந்த துறையில் வந்து அது சம்மந்தப்பட்டு இருக்காங்களா அந்த அனுபவம் மிக்கவங்களையும் அறிந்து நம்ம வந்து ஆலோசனை கேட்கணுங்க. நம்மால் முடியும் அப்படின்ற நேர்மறையான எண்ணத்தோட தாங்க தன்னம்பிக்கை வளர்த்து கொண்டு போதிய விவரங்களுடன் தைரியமாக முடிவெடுத்துட்டு நீங்கள் களத்தில் இறங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளடைவில் தேர்ச்சி பெற்றுடுவீங்க. அப்புறம் படிப்படியாக நீங்கள் முடிவு எடுக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க, நல்லா வெற்றி காண முடியும். சரிங்களா? அந்த அனுபவம் தான் உங்களுக்கு துணை நின்று சாதிச்சு கொடுக்குங்க. நம்மள பாதி பேருக்குங்க தங்கள் திறமை மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்குங்க. அதனால் அதையே முடிவெடுக்கிறதுக்கு வந்து தயங்குவாங்க. அந்த நம்ம திறமை மேலே வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். சரிங்களா? அதே வந்து ஒரு தொழில் வந்து ஆரம்பிக்கிறது தடைக்கல்லாம் இருக்கக்கூடாது. அதே போல் தொழிலை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு தொழிலை செய்கிறதுக்கு நம்ம முன்னால் வரணும். அப்போ தான் முடிவெடுக்கணுங்க. இல்லைன்னா வந்து அதே ஒரு தடைக்கல்லாம் போயிடும். சரிங்களா? முடிவெடுக்கிறதுக்கு முன்னால் நல்லா உங்கள் திறமை மீது நம்பிக்கை வைங்க. இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க. தைரியமாக முடிவெடுக்கணுங்க. எதுலேயுமே சரியான நேரத்தில் சரியான நபர்கள்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு நம்ம திறமை மீது நம்பிக்கை வச்சு நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கிட்டு எந்த முடிவையும் வந்து இறை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்கிற செயல் வந்து வெற்றி கண்டிப்பாக கிடைக்குங்க. திறமை மீது நம்பிக்கை வச்சு சரியான முடிவு எடுத்து மேற்கொண்டு போயிட்டே இருங்க. தடைக்கல் எல்லாம் வந்து பார்த்துட்டே இருக்காதீங்க. எப்பயுமே உங்களுக்கு வெற்றி தாங்க.